ஒரு பிச்சைக்காரி ஒருத்தி பார்க்க நல்லா வடிவா இருந்தா, ஆனா குண்டான வடிவா இருந்தா. நகர்வலம் போன ராசாவுக்கு அவளை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு. கூட்டிட்டு போய் கல்யாணத்தை முடிச்சு அந்த புறத்துல விட்டுட்டாரு. அங்க சாப்பாட்டு விஷயத்துல எந்த குறையும் கிடையாது. வகை வகையான அணிதின உணவு விருந்துதான். ஆனாலும் குண்டா இருந்த அவ மெலிஞ்சு ஓடா தேஞ்சு போய்கிட்டே இருந்தான். இதை கேள்விப்பட்ட ராசாவே அவளை கூப்பிட்டு தன்னோடவே சாப்பிட வச்சாரு. சாப்பிட வச்சு பார்த்தாரு. 1 மாசமா அவ சாப்பிட்டு பார்த்தாலும் மெலிஞ்சுதான் போய்கிட்டே கிடந்தா. ராசா கேட்டாரு, உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இந்த உடல் மெலிவு? என்ன காரணம்னாலும் மறைக்காம சொல்லு, மனம் திறந்து சொல்லு. நீ மறுபடியும் குண்டாகணும்னா என்ன வேணும்னு கேளு அப்படின்னு ராசா கேட்டப்ப அவ சொன்னாலாம், ராசாவே என்னை தனியான அறையில சாப்பிட விடுங்க, அன்றாட உணவை நான் அங்கேயே நான் சாப்பிட்டுக்கிறேன், அங்க எனக்கு அந்த ஏற்பாடு செஞ்சு கொடுங்க உடனே அனுமதித்தார் ராஜா. அதன்படி ஏற்பாடும் செய்து விட்டார். கொஞ்ச காலம்தான். பழையபடி அவள் உருண்டு திரண்டு குண்டு வடிவாகி முந்திய மேனிக்கு ஆயிட்டா. ராசாவுக்கு ஒரே ஆச்சரியம். சாப்பாட்டை சாஸ்தியா திங்கிறாளா அப்படின்னா அதுவும் இல்லை. பின்ன என்னதான் காரணம்? எப்படி இவ குண்டானா? கேள்வி மண்டைய பிராண்டிக்கிட்டு இருந்ததுனால கண்டுபிடிக்க முடிவு செஞ்சாரு. தாப்பா போட்டுக்கிட்டு அவ சாப்பிட்ற முறைய பக்கத்துல அறையிலிருந்து ரகசியமா கவனிச்சாரு. அவ என்ன செஞ்சா தெரியுமாங்க? சாதத்தையும் கறியையும் கறி குழம்பையும் காய்கறிகளையும் ரசம் மோர் தயிர் என எல்லாத்தையும் ஒரு பெரிய ஏனத்துல போட்டு ஒட்டுமொத்தமா பிசைஞ்சா. அதையெல்லாம் பல உருண்டையா உருட்டி உருட்டி அந்த ரூம்ல அங்கனிக்கு அப்படியே பிடிச்சு பிடிச்சு வச்சா. ஒவ்வொரு உருண்டைக்கு முன்னாடி போய் நின்று பவ்யமா நின்னுகிட்டு, அம்மா தாயே இந்த ஏழைக்கு ஒருபடி அன்னம் கொடுங்கம்மா, ஒரு கரண்டி குழம்பு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டு கேட்டு ஒவ்வொரு உருண்டையா எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. நீ மகராசியா இருமான்னு வேற ஒவ்வொரு உருண்டைக்கும் சாப்பிட்ட ஒருபாடு சொன்னா. இப்படி ஒவ்வொரு உருண்டைக்கு முன்னாடியும் போய் நின்று இப்படி சொல்லி சொல்லி தின்னா. அதனாலதான் அவள் குண்டாகி போயிட்டா. அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு தலையில அடிச்சுக்கிட்டானா ராசா. எப்படி இந்த கிராமத்து கதை? வழக்கமும் வழக்கமும் மனிதனை பற்றி கொண்டால் இப்படித்தான் பாடாய்ப்படுத்தி விடுமாம். நீ எதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாயோ அதுவாகவே நீ ஆகிறாய். திறமையும் அப்படித்தான், அது செயல் அல்ல பழக்கம் என்கிறார் அரிஸ்டாட்டில். இது ஓஷோ. தாமரை இலையின் நீர் போல உங்கள் வாழ்வில் எதிர்மறை தாக்கங்களை தொடர விடாதீர்கள். எண்ணங்களிலும் செயல்களிலும் தூசு கலந்தால் பார்க்கும் உள்ளங்களிலும் மாசு கலக்கும், செயல் இழக்கும். மனம் விசித்திரமானது. கிடைத்ததை நினைத்து நிறைவடையாது, கிடைக்காததை நினைத்து தவித்து தவித்து ஏங்கித் தொலைக்கும். உலகத்தில் நடமாடும் எதிரிகளை மடக்குவது வீரமிக்க செயல்தான். ஆனால் உள்ளத்தில் நடமாடும் எதிரிகளை மடக்குவதே அதிவீரமிக்க செயல். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, அதே தவறை அடிக்கடி செய்கிறவன் தான் அடிமூடன். விரும்பியது தகரம் என்றால் அருகிலே வைரம் இருந்தாலும் மனம் ஒப்பாது. நினைவிருக்கட்டும் நட்பே, ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு கொள்ளாது.